எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சுவையான சம்பளோடு தான். இந்த சம்பல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சோறோட பால் சோறு, பொல் ரொட்டி, பான் கூடையும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையான ஒரு சம்பல் தான் இது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பேனில் வந்து ஆயில் போட்டுக்கிறோன்னா அது சூடாக கூட சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அடுத்த கொஞ்சம் நெருப்பை குறைச்சி வச்சுக்கிறோன்னா பூண்டு, அது காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கொள்ளணும். நான் இங்கே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உரப்பாக இருக்கும், இன்னொரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் சாம்பார் வந்து கொஞ்சம் மீடியமான உரப்பில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மாசி சேர்க்க போகிறேன். மாசி இல்லாட்டியும் பரவாயில்ல, சின்ன நெத்திலி கருவாடு இதோடு சேர்த்துக்கிடலாம். நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இதோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா புரட்டிட்டுக்கிறணும். மிச்ச நேரம் வச்சு இதை புரட்டிட்டு இருக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். இப்போ நாங்கள் இது உரலில் போட்டு நான் இடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து காஞ்ச மிளகாயும் உப்பையும் சேர்த்து இடிக்க போகிறேன். அப்படி இடிக்கும்போது தான் குயிக்காக இடிப்படும், கொஞ்ச நேரம் எடுக்காது. நம்மளுக்கு வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா இடிப்படணும். வறுத்துருக்க சுட்டி கொஞ்சம் இலகுவாக இருக்கும் இடிக்கிறதுக்கு. இப்போ மாசி எடுத்துக்கொள்கிறேன். மாசியும் போட்டு சேர்த்து இடிச்சுக்கிடுவோம். நான் இந்த சுவையான சம்பளை வந்து பால் சோறு தான் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பால் சோறு இல்லாட்டி ரொட்டி செய்கிற நேரம் இந்த சம்பளை செஞ்சு பாருங்கள். இது உரல் அடிக்காட்டி பரவாயில்ல, மிக்சியில் கொஞ்சம் போட்டு பல்ஸில் அரைச்சிக்கிறலாம். இது வந்து இடிப்பட்டுருச்சு. இப்போ நாங்கள் வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் சேர்த்து திரும்ப இடிச்சுக்கொள்வோம். இதோட நான் வந்து வாழைப்புளி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட சின்ன ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். வெட்டி போட்டு சேர்த்தா இலகுவாக இருக்கும் இடிக்கிறதுக்கு. டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து உப்பு கொஞ்சம் போதாமல் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன்.
பால் சோறு ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.